ஏய் இன்னாடி உன் பிரச்சனை? உனக்கு பிடிச்ச மாதிரி ஆயிட்டுனா ஆக்சுவலி நான் ரவுடி. இப்போ ரவுடி இல்லை, நான் ஒரு புருஷனாக இருப்பேன். உன் பிள்ளைக்கு தகப்பனாக இருப்பேன். நம்பு, நம்பி எனக்கு கால் பண்ணுறேன். அப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன். மதுரையில் பிறந்தவன் மட்டும்தான் ஆம்பளைன்னா மற்ற ஊரில் பிறந்தவங்களாம் பொட்டியா? ஆ அப்போ புள்ள பிறக்காதே எவனுக்கும். எவனையும் எழுதி வச்சுட்டு போயிட்டான். அதெல்லாம் உண்மை இல்லை ஜோதி. என் ஊர் எலன்பட்டியில் வந்து கேட்டால் தெரியும். என்னை பற்றி கேட்கக்கூடாது, என் பாட்டன் போட்ட மொத்தத்தையும் கேட்கணும். கேட்டால் தெரியும் நான் யாருன்னு புரியும். என் அம்மா யாருன்னு ஃபஸ்ட்டு வரலாறு பிறக்கும். ஜெயலலிதா இல்லை, ஜெயலலிதா அவங்களோட ஒரு ஸ்டெப்பு எங்கள் அம்மா மேலே. சரியா? நான் அப்படி தான் நினச்சிருக்கேன். என் அம்மா மேலே நீ சக்தி வச்சுட்டு மறைஞ்சு போயிட்டல்ல, அதை நம்ம பொறுத்துக்க முடியல. உனக்கு ஓரளவுக்கு ஈக்குவலாக நான் இருக்கேனா ஜோதி? மூடிக்கிட்டு கால் பண்ணுறீ. உனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாற்றினா மரணத்தை நானாக இருக்கலாம். மாற வச்சது என் அப்பா. சாரி, என் கையில் ஒன்றும் இல்லை. என்கிட்ட யாரும் எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது. ஐ எம் ஸோ சாரி. என்கிட்ட எதுவும் கேள்வி கேட்காதீங்க. என்கிட்ட யாரும் சண்டைக்கு வராதிங்க, சாடிக்கு வராதிங்க. என்கிட்ட எதுவும் கேள்வி கேட்காதீங்க. எனக்கும் என் அப்பனுக்கும் லிங்க்கு. என் அம்மா ராமசாமி பாவம், என் அப்பனுக்கும் ஒரு கண்ணு போயிடுச்சு, ராமசாமிக்கும் ஒரு கண்ணு போயிடுச்சு. என் அம்மா சின்ன வயசுலேயே ஒன்று விட்டு செத்துட்டாங்க. ஆனால் சாவாத பார்த்துட்டு இருக்கிறவன் ஒரே அப்பா, சிவா அப்பா. அவன் மட்டும்தான் என் அப்பா அப்படின்னு சொல்லுவேன். நான் கெத்தாக சொல்லுவேன். பாரு, காலரை தூக்கி விட்டு கெத்தாக சொல்லுவேன். நான் யார் சொல்ல? அதாவது ஜோதி, ஒய்ங்க மரியாதை கால் பண்ணுறிய இல்லை அசிங்கமாக பேசுவேன். இப்படி தான் பேசுவேன்.